அவர்தான் ஆந்தனி அவர்கள். திரு ஆந்தனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏன் ராஜா புகழ் ஆந்தனி அவர்களுக்கும் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. அவங்க வேற யாரும் இல்லை, நமது நாட்டை சேர்ந்த தலை சிறந்த பாடகி அம்மா பரமேஸ்வரி அவர்கள். திருமதி பரமேஸ்வரி அவர்கள் நம்முடைய மலேசிய தொலைக்காட்சி கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியிலே பாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்புறம் மலமிகு அனைக்கிறையா போன்ற நிகழ்வுகளில் அப்பெல்லாம் காத்துக்கிட்டு இருப்போம் ஒரே ஒரு தமிழ் பாடலுக்கு. பரமேஸ்வரி வந்து அழகா பாடிட்டு போவாங்க. அருமையான பழைய பாட்டுகளை நாம் மனமகிழ்ச்சிக் கொள்கின்றோம். தொடர்ந்து புகழ்பெற்ற வேடை நாடக நடிகர் திரு விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொலைக்காட்சி நாடகங்கள், வேலை நாடகங்கள் என அனைத்திலும் வலம் வந்த திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கம் சிறந்த ஒரு விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. அடுத்து வருவது நம்பிக்கை நட்சத்திரம். இவர் ஒரு கலைஞர். கலைஞராக மட்டுமில்லாமல் கலைக்கு நிறைய சேவை செய்கிறார். இந்த இளம் வயதிலே மலேசியாவிலே முதல் தமிழ் கராஓகே கான்சர்ட் கொண்டு வந்தவர் இவர் வேற யாரும் இல்லை, எமர்ஜென்சி விஜய். எமர்ஜென்சி விஜய் வளர்ந்து வரும் ஒரு அற்புதமான மிகவும் சுறுசுறுப்பான ஒரு கலைஞர், ரொம்ப ஸ்டைலான கலைஞரும் கூட. அவருக்கு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற விருதினை மலேசிய தமிழ் கலைஞர் இயக்கம் வழங்குகின்றது. அவர்களுக்கு நம்முடைய நன்றி. விருதை வழங்கிய அம்மா அவர்களுக்கும் நன்றி. கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கணுமா? கலை நிகழ்ச்சியை பாருங்க, பிறகு மீண்டும் அழைப்போம், வாருங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் வருவது ஒரு நடனம்.